அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் பெரிய புராணத்திலே அப்பூதியடிகளின் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் திருநாவுக்கரசரை குருவாக கொண்டு சிவபதம் அடைய வேண்டும் என்று சிவனை நினைந்து கொண்டிருக்கிறார். அடியார்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வீட்டில் உள்ள பொருள்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏற்படுத்திய குளம், பூங்கா இவற்றிற்கெல்லாமே, தண்ணீர் பந்தல்களுக்கெல்லாமே திருநாவுக்கரசு என்றே பெயரிட்டிருக்கிறார். ஆனால் அந்த சென்ற பதிவிலே இந்த திருநாவுக்கரசர் திருப்பழனம் போனவர் அந்த திங்களூர் என்ற ஊரின் கோபுரத்தை பார்த்து அப்படியே அந்த வழியை செல்லும் பொழுது அங்கு இவருடைய பெயரிலே எல்லாம் இருப்பதை பார்த்து அவரை விசாரித்து அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். சென்ற பதிவிலே இதுவரை சொல்லியிருந்தோம். அவர் வீட்டுக்கு சென்றவரை உள்ளே அழைக்கிறார். உள்ளே போகிறார். போனவுடன், ஏன் வேறு பெயரை இட்டிருக்கிறீர்? நீர் செய்த செயல்களுக்கு வேறு ஒருவர் பெயர் எதற்கு என்று கேட்டார். கேட்டவுடனே, ஐயோ 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 அபத்தம், எப்படி நீங்கள் வேறு பெயர் என்று சொல்வீர்கள்? அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சைவத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே தெரியுமே திருநாவுக்கரசரை பற்றி. அவர் சிவபெருமானால் எத்தனை துன்பங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டவர். அவர் சிவபெருமானை பற்றி பாடுவதற்காகவே அவர் பிறந்தவர். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவருடைய பெயரை வைத்திருக்கிறேன். அவரை குருவாக கொண்டு நான் சிவனடி சேர வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். குருவருள் இல்லையே, திருவருள் ஏது என்று கூறினார். சொன்ன உடனே, அப்படியா என்று சொல்லிவிட்டு திருநாவுக்கரசர் அந்த அப்பூதியாருடைய அன்பையும் பெருமையை அறிந்து மீண்டும் சொல்கிறார். அன்பரே, சமண சமயத்தில் இருந்து கரையேறும் பொருட்டு சூளை நெறி கொடுத்தார் சிவபெருமான். அன்பு நெறிக்கு வந்து, சைவ நெறிக்கு வந்து ஓய்வு பெற்றவனும் அந்த சைவ நெறியை உணராமல் சமண சமயத்துக்கு சென்று திரும்பியவனும் யான்தான், நான் தான், இந்த சிறியேன் தான், இந்த அடியேன் தான் என்று சொல்கிறார். சொன்ன உடனே அதனை கேட்ட அப்பூதி நாயனாருக்கு அளவற்ற ஆனந்தம். பாலைவனத்தில் தாகமாய் இருந்தவனுக்கு கங்கையை தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதை போல நினைந்து ஆடுகிறார், பாடுகிறார். அவர் காலில் விழுந்து வணங்குகிறார். அவர் கால்களை எடுத்து தன் தலை மீது ஏற்றிக்கொண்டார், சுமந்து கொண்டார். அவரை வணங்கி, எந்தையே, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி, நான் செய்த தவம் பசித்தவனுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைத்தது போலும் நினைத்தார். அப்பா, குழந்தைகளே, ஏன்னா எல்லாருக்கும் அவர் பேர்கள் வச்சிருக்கார், பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் எதுக்கு கூப்பிடக்கூடாது இல்லையா? அதனால, குழந்தைகளே வாருங்கள். மனைவியை நோக்கினார். மனைவி உள்ளே போனார். மனைவியும், நம் வீட்டுக்கு சிவஞான தீபம் வந்திருக்கின்றது, நம்மை ஆளுகின்ற தெய்வம் வந்திருக்கின்றது, அருட்கடல் வந்திருக்கிறது, குணக்குன்றம் வந்திருக்கிறது, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபிரான் வந்திருக்கின்றார், வந்து வணங்குங்கள், ஆசி வாங்குங்கள் என்று உணர்ச்சி ததும்ப மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். எல்லோரும் ஓடி வந்தார்கள். அப்பரடிகள் அடிமலர் மீது விழுந்து வணங்கினார்கள். அப்பூதியார் உள்ளறைக்கு அழைத்து சென்று உள்ளே உள்ள காலுக்கு அழைத்து செல்கிறார். அங்கே அவருக்கு அபிஷேகம் செய்கிறார். அந்த தண்ணீரை, அபிஷேக நீரை எல்லோருக்கும் கொடுக்கிறார். தானும் தலையில் தெளித்து கொண்டார்.
எல்லாம் அவருக்கு தூப தீப ஆராதனை காட்டி பூசை புரிந்தார். பின்னர் எங்களை ஆள வந்த எந்தையே, எங்கள் வீட்டில் நீங்கள் உணவருந்தி செல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அப்பரடிகள் அவரின் அன்பை கண்டு சரி என்று சொன்னார். திருநாவுக்கரசு நாயனார் திரு அமுது செய்ய இசைந்தவுடனே அந்த அந்தணராக இருந்தாலும், இவர் சைவ மரபில் பிறந்தவராக இருந்தாலும் நாம் அவரை குருவாக ஏற்றிருக்கிறோம். அவருக்கு நீ இன்று அவியல் பொரியல் பச்சடி எல்லாம் செய்து அவருக்கு இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமம்மா என்று மனைவியிடம் கூறுகிறார். சரி என்று வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறார்கள். அந்த அம்மையார் பெரிய மகனை அழைத்து, மூத்த திருநாவுக்கரசு, நீ போய் வாழைக்குலை இலையை குருத்து இலையாக அறுத்துவார். அவரும் சாப்பிட வேண்டும், நாமும் சாப்பிட வேண்டும். குருத்து இலையாக அறிந்து வா என்று சொல்கிறார். சரி என்று இந்த மகன் போகிறான் தோட்டத்துக்கு. தோட்டத்தில் போய் பார்த்து இலைகளை அறுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு நாகம் வந்து அவனை தீண்டி விட்டது. குழு என்று வாழை மரத்தின் அடியிலே இந்த வெயிலுக்காக இந்த நாகங்கள் வந்து படுத்திருக்கும். ஆனால் இவன் பார்க்காமல் சென்று அந்த இலையை அறுத்து வரும் பொழுது, அந்த இலையை அறுத்து திரும்பும் பொழுது இந்த நாகத்தை மிதித்து விட்டால் நாகம் தீண்டி விட்டது, கொத்து விட்டது. அடடா, நம்மை நாகம் கொத்தி விட்டதே, நமக்கு இனி இறப்புதான். சரி, வேகமாக போய் அம்மாவிடம் சொல்லி இந்த குருத்து இலைகளை கொடுப்போம், அவர் சாப்பிடட்டும், பிறகு நமக்கு வைத்தியம் பார்க்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வருகிறான். ஓடி வந்து அந்த குருத்து இலையை அம்மாவிடம் கொடுத்து விட்டு, அம்மா, என்னை நாகப்பாம்பு கடித்து விட்டது என்று சொல்லி காலை காட்டுகிறான். அப்படியா மகனே என்று சொல்லும் முன் அவன் மயங்கி விழுந்து விடுகிறான். உடனே அவள் தன் கணவரை மட்டும் அழைத்து, இந்த மாதிரி ஆகிவிட்டதே, நாகம் கடித்து விட்டதே, என்ன செய்ய என்று கேட்கிறாள். சரி, யாரிடமும் சொல்லாதே, இவனை புறவாசல் திண்ணையில் படுக்க வைத்து விட்டு மூடி பொத்தி விடு, அவர் சாப்பிட்ட பின் நம் இவனுக்கு வைத்தியம் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவனை தூக்கி கொண்டு போய் புறவாசலில் இருக்கின்ற திண்ணையிலே படுக்க வைத்து ஒரு போர்வையால் போர்த்து விடுகிறார்கள். போர்த்து விட்டு சிறிது கூட மனம் கலங்காமல் அந்த அடியார்களை, திருநாவுக்கரசரை அழைத்து வந்து, வாருங்கள், செம்பிலே தண்ணீர் எடுத்து கொடுத்து கைகால் கழுவி விட்டு சாப்பிட அமருங்கள் என்று கூறுகிறார்கள். அவர் கை கால்களை கழுவிவிட்டவுடனே திருநீற்று குப்பரையை ஏந்துகிறார். ஏந்தியவுடனே அவர் திருநீரை எடுத்து பூசிக்கொண்டு, சிவசிவா என்று பூசிக்கொண்டு, வாருங்கள் என்று அவர்களுக்கும் திருநீர் அளிக்கிறார். அப்பொழுது குழந்தைகளெல்லாம் வந்து விட்டது. மூத்தவன் எங்கே? மூத்தவன் வரவில்லையே, அவனை அழையுங்கள் என்று கூப்பிடுகிறார் இந்த திருநாவுக்கரசர். இவர் கொஞ்சம் மழுப்பி பார்க்கிறார். ஆனால் கேட்பார் இல்லை. தாய் மற்றவர்களெல்லாம் உள்ளே போய்விடுகிறார்கள். அவன் இப்பொழுது உதவ மாட்டான், நீங்கள் வந்து உணவு அருந்துங்கள் என்று கூறுகிறார். அப்பூதி அடிகளே, என்ன நடந்தது சொல்லுங்கள் என்னிடம் என்று கேட்கிறார். உண்மையை சொன்னால் நான் உணவு அருந்துகிறேன், இல்லாவிட்டால் இல்லை என்று கேட்கிறார். இனி என்ன செய்வது? அவனை நாகம் தீண்டி விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வந்து உணவு அருந்துங்கள், பின்னர் அவனை பைத்தியம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். சொன்னவுடன், எங்கே இருக்கிறான் அவன், வாருங்கள் என்று சொல்லி அவனை மலைத்து கொண்டு இந்த திருநீரையும் எடுத்துக்கொண்டு போகிறான். பின்னால் இருக்கும் அவரை காட்டுகின்றான். அந்த போர்வை எடுத்து பொத்தி இருக்கிற போர்வையை எடுத்தவுடனே அவர் கூப்பிட்டு, திருநாவுக்கரசு எழுந்திரு என்று சொல்லி பார்க்கிறார். சரி, அவனை விஷம் அதிகமாக ஏறிவிட்டது என்று ஒரு தேவார பாடல் பாடுகிறார். அந்த பாடல் இங்கே கொடுக்கப்படவில்லை, பின்னர் அதனை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பாடல் படிக்க உடனே அந்த நாகமே திரும்பி வருகிறது. அந்த நாகத்தை அழைக்கிறார். நாகம் வந்து மீண்டும் அவனை கொத்திய விஷத்தை எல்லாம் அது உறிஞ்சி விடுகிறது. அந்த மாதிரி உறிஞ்சினா அந்த நாகம் இறந்து போகுமா? அப்போ அது என்ன கேட்குது இவர்கிட்ட, என்னை கைலாயத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று வரம் கேட்கிறது. இந்த திருநாவுக்கரசரும் உன்னை கைலாயத்துக்கு அனுப்புகிறேன், நீ அவனுடைய விஷத்தை எல்லாம் உறிஞ்சி விடு என்று சொல்கிறது.
அந்த நாகம் அந்த விஷத்தை உறிஞ்சிவிட்டு அப்படியே போய் பின்னாலே இறந்து விடுகிறது. அதை கைலாயத்துக்கு அனுப்பிவிட்டு அதற்கு வேண்டிய சடங்குகளை செய்கிறார் இந்த திருநாவுக்கரசர். இந்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரும் சேர்ந்து செய்துவிட்டு இவனையும் அழைத்து வந்து கைகால்களை கழுவச் சொல்லி எல்லோருமே உணவருந்துகிறார்கள். பல நாட்கள் அவர் வீட்டில் தங்கி இருக்கிறார் இந்த திருநாவுக்கரசர். தங்கி இருந்து அவர்களுக்கு நல்ல வரம் கொடுத்து வழிகாட்டி திருப்பலனம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று, திங்களூர் கோவிலுக்கும் அடிக்கடி சென்று வந்து அந்த சிவபெருமானை வணங்கிவிட்டு அவர்கள் வீட்டில் பல நாட்கள் தங்கியிருந்து அவர்களை திருப்திப்படுத்திய பின் அவர், நான் இன்னும் சில கோயில்களை பார்க்க வேண்டும், நான் மற்ற கோயில்களை பார்க்க வேண்டும், நான் சென்று வருகிறேன் என்று அவரிடம் விடைபெற்று அவரும் செல்கிறார். இந்த கதையை அவர் நாகம் விஷந்தீண்டி இறந்த மகனை பிழைக்க வந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அந்த திருநாவுக்கரசரின் பெருமையை சொல்லுங்கள். சிவபெருமானின் அருளை சொல்லுங்கள். சிவபக்தியை அவர்கள் உணரட்டும். இந்த நாளில் ஒரு படம் போட்டிருக்கின்றேன், அதில் திருநாவுக்கரசர் யார் என்று அவர்களுக்கு காட்டுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். நன்றி, வணக்கம்.